அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது வீட்டில் கஷ்டம் நீங்கி செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய கையில் பணம் இருந்தாலும் ₹1 கூட தங்குவது கிடையாது என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். நம்முடைய வருமானத்தை விட செலவுகள் தான் அதிகமாக உள்ளது என்று நாம் கவலைப்படுவோம். இதற்கு என்னதான் முடிவு என்று நாம் சிந்தித்தாலும் அதற்கு விடை என்றும் கிடைப்பதில்லை. இந்த சூழ்நிலையைத்தான் நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கண் திருஷ்டி என்று சொல்வார்கள். மனிதர்களான உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒருவர் நல்ல வேலையிலோ அரசாங்க வேலையிலோ இருந்து அவன் நன்றாக சம்பாதித்தால் அவனை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவதே இந்த பண கஷ்டத்திற்கு முக்கியமான காரணமாகும். இதுவே கண் திருஷ்டியாகும். அதேபோல் மனிதனுடைய ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து இருந்தாலும் எவ்வளவுதான் நாம் செல்வங்கள் சம்பாதித்தாலும் அந்த பணமானது நமக்கு தங்காது. நம்முடைய வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பின்பற்ற வேண்டிய பரிகார முறைகள். முதலாவதாக நம் சோம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இந்த 3ஐயும் கடைகளில் ஒரு புதிய துணியை, அதாவது வெண்மை நிற துணியை வாங்கி கொண்டு வந்து அந்த துணியை மஞ்சளில் நினைத்து இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து இறுக்கி கட்டி வீட்டின் குபேர மூலையில் வைத்து பூஜை செய்து வந்தால் வீட்டில் எப்போதும் அந்த செல்வமானது இருந்து கொண்டே இருக்கும். மேலும் நாம் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு குத்து விளக்கை ஒன்று ஏற்றுவோம். குத்து விளக்கில் 2 திரை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபமானது எவ்வாறு எண்ணெயை இழுத்து தீபத்தை ஒளிரச் செய்கிறதோ அதுபோல பணத்தை உங்களுக்கு ஈர்த்து உங்களுக்கு தரும் என்பது இந்த 2 திரி தீபத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். மேலும் லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும் லவங்கப்பட்டையில் ₹10 தாளை சுருட்டி வைத்து அதனை உங்கள் பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள். இவ்வாறு செய்தால் அந்த பணத்தை நீங்கள் வசீகரித்து உங்களிடம் அதிக அளவில் வந்து சேர வைக்க முடியும். மேலும் நீங்கள் பர்ஸ் போன்றவற்றை உபயோகப்படுத்துவராக இருந்தால் அந்த பர்ஸில் பணம் வைக்கும் இடத்தில் புதினா தலைகளை வைத்து விடலாம். எவ்வாறு நீங்கள் செய்தால் உள்ள பர்ஸில் இருக்கும் பணமானது விரைவில் செலவாகாது. அதற்கு மாறாக செல்வம் சேர்ந்து கொண்டிருக்கும். மேலும் நம்முடைய வீட்டில் தயாரிக்கப்பட்ட அன்னம், நெய், உப்பு இவைகள் எப்போதும் கையினால் எவருக்கேனும் பரிமாறக்கூடாது. மாறாக அன்னக்கரண்டி போன்றவற்றால் தான் மட்டும் நீங்கள் பரிமாற வேண்டும். அடுத்ததாக உங்கள் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு அந்த குப்பைகளை வீட்டின் ஈசான மூலையில் தள்ளக்கூடாது. மேலும் எவருக்கேனும் நீங்கள் பணம் கொடுக்க விருப்பம் உள்ளது என்றால் வாசப்படியில் நின்று கொடுக்கக்கூடாது. அதற்கடுத்ததாக பால், தயிர், எண்ணெய் போன்ற பொருட்களை இரவில் யார் வந்து கேட்டாலும் எவருக்கும் கொடுக்கக்கூடாது. அது உங்களின் மகளோ அல்லது மருமகனோ வந்து கேட்டாலும் நீங்கள் தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது. மாறாக காலையில் எழுந்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் தவிர்த்து வந்தால் உங்களுடைய கஷ்டம் நீங்கி அந்த மகாலட்சுமி ஆனவர்கள் உங்களுக்கு செல்வத்தை அள்ளி தருவார்கள். மேலும் உங்கள் வீட்டில் செல்வம் அது என்றென்றும் பெருகிக்கொண்டே இருக்கும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.